வணக்கம். விஜய்க்கு வாக்களித்த ரசிகர்களும் சில தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு நிச்சயமாக வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை, புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் திருச்சி இடைத்தேர்தல் விரைவில் வரவிருக்கிறது. இதற்காக ஒரு நபரை விஜய் களமிறக்கப் போகிறார் என்கிற செய்தி சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், திருவள்ளூர், சென்னை உட்பட ஒரே தினத்தில் மட்டும் 5 பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சிம்ரனுடைய ஃபேமிலியோட சேர்ந்து அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு, சிலம்பரசனை சந்திச்சிருக்கிறாரு. இப்படி சில பிரபலங்களை எல்லாம் சந்தித்திருக்கக்கூடிய காட்சி, அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கி ரீல்ஸாகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள்லையும் இன்றைக்கு தாவேக்காவினர் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னமும் கொதிய நிலை தான் வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அநீதிகள் நடந்திருக்கும் போது ஒருத்தர் என்ன அப்படின்னா, சினிமாக்காரங்க கூட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மட்டும் நடந்திருந்தால் இந்த தற்குறிகள் எல்லாம் என்ன செய்திருப்பார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்க துவங்கி இருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். இதிலேயே பெரிய அளவில் எல்லாரும் குமுறிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் தாவேக்காவினுடைய சார்பில் திருச்சி இடைத்தேர்தலில் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆள், நமக்குலாம் தெரியும், ஒரு நடிகர், அந்த ஆளை கொண்டு களமிறக்கப் போகிறார்கள், அதற்கு தானும் தயாராகிவிட்டேன் அப்படின்னு அவரெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். இப்போது ஏற்கனவே தமிழ் சினிமாவுக்கு எந்த விதமான ஒரு நல்ல பங்களிப்பையும் செய்யாத ஒரு நபரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பிற்கு கொண்டு வந்ததற்கு பிறகு ஏன் இந்த தவறை செய்தோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதே போன்று தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறு நன்மை கூட செய்யாத லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரை கொண்டு திருச்சி இடைத்தேர்தலில் நிப்பாட்ட போகிறாங்க. அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், எப்பா இன்றைக்கி நிறைய ரீல்ஸை தாவேக்காவினர் பரப்பிட்டு இருக்கிறாங்களே, லாரன்ஸ் அப்படிங்கிற ஆள் எவ்வளோ பெரிய சமூக சேவைகள் செய்த ஆள், எவ்வளவு உடல் நலிவுற்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு, வேண்டாம் அவரே சொல்கிறாரே, நான் இன்றைக்கி செத்தாலும் 100 பேர் என்னை சுற்றி வந்துடுவாங்க, என்னை தேடி வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு, அந்தளவுக்கு தங்கமான மனுஷன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் தயாரித்திருக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் புழங்கி கொண்டிருக்கிறது. நான் லாரன்ஸை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். முதல் செய்தியை நான் சொல்கிறேன். நம்ம யாரும் மறந்துட மாட்டோம், தமிழ்நாட்டில் எந்த மக்களும் மறக்க மாட்டார்கள், ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம். இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான போராட்டங்களில் ஒன்று, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான போராட்டங்களில் ஒன்று இல்லையா? நாம் நினைத்ததை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அதை அடைந்தோம். அவ்வளோ சிறப்பான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய ஒரு இறுதி கட்டம், அதாவது உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. அதாவது 4 பக்கத்திலிருந்தும் ஆட்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்க வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லாருமே 7 நாளாக அங்கே உட்கார்ந்துருக்குறோம். நான் எல்லாம் போயிருந்தேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த போராட்டத்தினுடைய திசையே மாறுவதாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் அப்போ கடுமையான விமர்சனங்கள் லாரன்ஸ் என்னென்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் வெளிவந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சங்கி ஆதரவாளர்கள், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எச் ராஜா எல்லாம் என்ன ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி சொன்னானோ அதே மாதிரிக்கு அதற்கு ஒப்பான பல விஷயங்கள் லாரன்ஸால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதை அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கான பல்வேறு வேலைகள் செய்யப்பட்டது. அதனால் லாரன்ஸ் அப்படிங்கிற ஆள் ஒரு RSS சங்கி அப்படிங்கிறது அன்றைக்கே பரவலான பேச்சாக இருந்தது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நான் அவங்களுக்கு பண்ணேன், இவங்களுக்கு பண்ணேன்னு ரீல்ஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறவராக வச்சுங்களேன், அவர் ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் தன்னை சமூக சேவகராக தமிழ்நாட்டில், அது ஒரு நடிகர் தன்னை களமிறக்குகிறார் என்றால் அவர் ஏதோ சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் வராரு அப்படிங்கிற எண்ணம் லாரன்ஸ் விஷயத்தில் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா போகிற இடத்துல, அந்த இடத்துல போனார், அவர் உதவி செஞ்சார், இந்த இடத்துல போனார், இது உதவி செஞ்சார், இப்படின்லாம் நீங்கள் வீடியோக்கள் போடுறத பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த நடிகர்கள் அதுமாதிரி லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எதில் செய்கிறாங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய உழைப்பு சார்ந்து நான் நேர்மையாக ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இங்கே லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டேக்ஸ் போகணும். இந்த டேக்ஸை இல்லாமலாக்கிறதுக்கு இது போன்ற ஒரு என்ஜிஓ உருவாக்கி என்ஜிஓ வழியாக இது மாதிரியான உதவிகள் செஞ்சால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. கருப்பு பணத்தை ஒயிட்டாக்கிட முடியும். இதற்கான ஒரு திட்டம் தான் இதற்கு பின்னால் இருக்கிறது. அது சாமியார் போர்வையில் இருக்கிறவனாலும் சரி, நடிகர் போர்வையில் இருக்கிறவனாலும் சரி, எவனாக இருந்தாலும் இதுதான் முழுக்க முழுக்க இந்த அடிப்படையில் தான் பண்ணுறேன். நான் என்ன கேட்குறேன்னா, லாரன்ஸுக்காக பேசுகிற ஆட்களை பார்த்து கேட்குறேன். தமிழ்நாடு கடந்த 12 வருடங்களாக மோடியினுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள்னு தெரியும். எவ்வளவு கொடுமையான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய விதத்திலான சட்டங்கள் எவ்வளோ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியும். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். கீழடி ஆய்வை வெளியே கொண்டு வராமல் இன்றைக்கு வரைக்கும் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் தெரியும். இதில் எதற்காவது ஒரு விஷயத்துக்கு இந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவன் ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12 வருஷத்தில் மாணவர்களை பாதிக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்திற்கு நடு ரோட்டில் இறங்கி நின்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறத நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? ஒரு அறிக்கை கொடுக்குறத உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? அப்படி எதுவுமே பண்ணாத ஒருத்தன் முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவினுடைய தரத்தை ரொம்ப ரொம்ப கீழே கொண்டு போன ஒருத்தன் இன்றைக்கி அரசியலில் மக்களுக்கு ஏதோ செய்ய போகிறேன் நான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் திரும்பவும் நம்ம எல்லாம் ஏமாறலாமா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. எத்தனை காலத்துக்கு நாம் ஏமாந்துட்டுருப்போம்? இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான அரசியல் இருக்கு இல்லையா? அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படக்கூடியது எப்படிப்பட்டது அப்படின்னு. ஒரு சின்ன விஷயந்தாங்க. நீங்கள் கரண்ட் கட்டு பற்றி ஒரு நடிகர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நடிகர் ஏன் வீட்டில் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி அதை செய்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆட்கள். கரண்ட் இல்லாமல் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற நமக்கு தான் அந்த வலி தெரியும். அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஊடகங்கள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? விஜய்க்கு ஃபேவராக அந்த செய்தியை மாற்றுறாங்க. எப்படி? கரண்ட் வேணுன்னா என் வீட்டில் எடுத்துங்க நடிகர் சொல்கிறாராம். இங்கே பிரச்சனை என்ன? குழந்தைகள் தூங்க முடியலை. அதாவது விஜய் அங்கிள்னு சொல்கிறவங்க வீட்டில் தூக்கம் இல்லை, விஜய் ப்ரோன்னு சொன்னவங்க வீட்டில் தூக்கம் இல்லை இல்லையா? இப்படி அதே மாதிரி இவர் குட்டீஸ்ன்னு சொன்ன பிள்ளைகளுடைய வீட்டில் தூக்கம் இல்லை. இப்போ இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் நல்லா தானே இருந்தது தமிழ்நாடு. கரண்ட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆட்சி வந்த பிறகு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குதே. இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா இதை கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள் என்னென்னா அவர்களுக்கு துதிபாடக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி பார்த்து. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்னென்னா தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவனுங்க எல்லாம் சேர்ந்து தயாராகி கொண்டு வருகிறார்கள். நான் இன்னும் உஷாராகலைன்னா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.